தினேஷுக்கும் சித்ராவுக்கும் திருமணமாகி 7 வருஷம் ஆகியும் குழந்தை இல்லை. அதனால் அனாதை விடுதியிலிருந்து ஒரு 6 மாத குழந்தைய தத்தெடுக்கிறாங்க. அவனுக்கு 4 வயதாகும்போது அவனை திருப்பி அனாதை விடுதியிலே விட்டுவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்ற சொல்கிறது தான் இந்த கதை. இந்த கதையை திருமதி பரிமளா ராஜேந்திரன் அவர்கள் எழுதியிருக்காங்க. வணக்கம், உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். வாங்க இப்போ இந்த கதையை கேட்கலாம். குழந்தை ரகுவிற்கு பால் கொடுத்து தொட்டிலில் போட்டாள் சித்ரா. அம்மா, நான் தம்பியை ஆட்டுறேம்மா என்ற 4 வயது ரத்தீஷ் தூளியை தன் பிஞ்சு கரங்களால் பற்றினான். குழந்தையை அவன் பொறுப்பில் விட்டுவிட்டு ஆளில் அமர்ந்திருந்த கணவனிடம் வந்தாள் சித்ரா. என்னங்க, தயவு செஞ்சு இந்த முடிவை விட்டுடுங்க. என்னால் ரத்தீஷை பிரிஞ்சு இருக்க முடியாதுங்க. எனக்கு மட்டும் அவனை பிரியணும்னு ஆசையா என்ன? ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாரு சித்ரா. நான் சொல்கிறதோட அர்த்தம் புரியும். நமக்கு குழந்தை இல்லாததால் நம்ம ஃபேக்ட்ரி, எஸ்டேட், இந்த வீடு, இன்னும் நம்ம சொத்துக்கள் எல்லாத்துக்கும் ரத்தீஷ் தான் வாரிசுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் உண்மையான வாரிசு வந்த பிறகு நாளைக்கு இவங்க பெரியவர்களாகி விஷயம் ரகுவுக்கு தெரிஞ்சு வீணான பிரச்சனை ஏற்பட்டு நம்மால் யாரையும் விட்டு கொடுக்க முடியாத சூழ்நிலை உருவாயிடும். இப்போ பிரியறது கஷ்டமாக இருந்தாலும் நாளடைவில் நம்ம ரகு இருக்கிறதால ஈஸியாக மறந்துடலாம். நான் சொல்கிறத புரிஞ்சுக்க சித்ரா அப்படின்னு தினேஷ் பலவாறாக சொல்லி கொண்டிருந்தான். சித்ராவுக்கும் தினேஷுக்கும் திருமணமாகி 7 வருடங்கள் ஆகியும் குழந்தை பாக்கியமே இல்லாத நிலையில் இருவரையும் வெறுமை தொற்றிக்கொண்டது. தன் வாழ்நாளில் பேரனை பார்க்க துடித்தார் தினேஷ் அப்பா சதாசிவம். காசு பணம் என்று செல்வம் கொழித்தும் மழலை செல்வம் இல்லாதது பெருங்குறையாக இருந்தது. தினேஷ், உனக்கு கல்யாணமாகி 7 வருஷமாச்சு. உனக்கு பிறகு கல்யாணமான ஆர்த்தி குழந்தைகளோட சந்தோஷமா இருக்கா. ஆனால் ஆண்டவன் உனக்கு மட்டும் ஏன் அந்த குறைய வச்சான்னு தெரியல. நான் சொல்கிறத தயவு செஞ்சு கேளுப்பா. என்னப்பா இது? அம்மா இறந்த பிறகு எனக்காகவும் தங்கை ஆர்த்திக்காகவும் மறு கல்யாணமே பண்ணிக்காம எங்களை வளர்த்து ஆளாக்கி இவ்வளவு சொத்துக்களுக்கும் அதிபதியாக்கி எங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு எது சந்தோஷமோ அதை செய்ய நானும் சித்ராவும் தயாராக இருக்கோம்ப்பா. சொல்லுங்கப்பா என்றான் தினேஷ். தினேஷ், நான் கண்ணை மூடுறதுக்குள்ள பேரனை பார்க்கணும்ப்பா. உனக்கு குழந்தை இல்லை, 2 பேர்கிட்டையும் எந்த குறையும் கிடையாது. இருந்தாலும் அந்த பாக்கியம் மட்டும் கிடைக்கல. நீ ஏன் ஒரு அனாதை குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கக்கூடாது? உண்மையான அன்பும் பாசமும் இருந்தால் மட்டும் போதும்ப்பா. நம்ம வீட்டில் என் குழந்தை சப்தம் கேட்கணும். நான் இருக்கிற கொஞ்ச காலம் பேரனோடு கழிக்கணும்ப்பா. என்ன சொல்கிற? அப்பா, யாரோ பெத்த பிள்ளைய அனாதைய எப்படிப்பா? தயவு செஞ்சு அப்படி சொல்லாதே தினேஷ். இந்த உலகத்தில் யாரும் அனாதை கிடையாது. ஆண்டவன் எல்லாவற்றையும் ஒரு காரண காரியத்தோடு தான் செய்கிறான். உனக்கு மனசுக்கு பிடிச்ச குழந்தை நிச்சயம் கிடைக்கும். அவன்தான் உன் பிள்ளையாக இருக்க போகிறான். நீயும் சித்ராவும் தான் அதுக்கு அப்பா அம்மாவாக இருக்கணுங்கிறது ஆண்டவன் சித்தமாக இருந்தால் அதை யாராலும் மாற்ற முடியாது என்று வாதிட்டார் சதாசிவம். கடைசியில் தந்தையின் விருப்பப்படியே 6 மாத குழந்தையான ரத்தீஷ் வீட்டிற்கு வந்தான். இவ்வளவு நாட்கள் பாலைவனமாக காட்சியளித்த அவர்கள் வாழ்க்கை சோலைவனமாக மாறியது. சதாசிவத்தின் பொழுதுகள் பேரனுடனே கழிந்தன. தினேஷின் குழந்தையாக ரத்தீஷை நினைத்து பாசமழை பொழிந்தார். குழந்தையின் அன்பு அவர்களை மாற்றி அவனோடு ஒன்றச் செய்தது. ரத்தீஷிற்கு 3 வயது ஆனபோது வாழ்க்கையின் சந்தோஷத்தை அனுபவித்துவிட்ட மகிழ்ச்சியில் உலகை விட்டு மறைந்தார் சதாசிவம். அவர் இறந்த அடுத்த மாதமே மகனை விட்டு பிரிய மனமில்லாதவர் போல் சித்ராவின் கருவில் உருவானார். திருமணமாகி 10 வருஷத்துக்கு பிறகு தாயானாள் சித்ரா. ரகு பிறந்தான். அவன் வளர வளர தினேஷின் மனதில் சஞ்சலம் தோன்ற ஆரம்பித்தது. குழந்தை இல்லை என ரத்தீஷை தத்தெடுத்து குழந்தையாக நினைத்தான். உண்மையான வாரிசு வந்த பிறகு இனியும் வளர்த்து நாளை சொத்தில் சரிபாதி அவனுக்கும் கொடுத்து முட்டாள்தனமாக தோன்றியது தினேஷிற்கு. அண்ணி, வருத்தப்படாதீங்க. அண்ணன் சொல்றதுலேயும் நியாயம் இருக்கு. உங்களுக்கு தான் குழந்தை ரகு இருக்கானே.
நம்ம குடும்ப வாரிசு வந்த பிறகு எதுக்கு அண்ணி இன்னொரு வாரிசை உருவாக்கணும்? ரதீஷை ஆசிரமத்தில் விட ஏற்பாடு பண்ணிட்டாங்களாம் அண்ணன். அந்த ஆசிரமத்திற்கு 5 லட்சமும் ரதீஷின் படிப்பு செலவும் ஏற்றுக்கிறதாக சொல்லியிருக்காங்களாம். தேவையில்லாமல் அண்ணன்கிட்ட சண்டை போட்டு உங்கள் நிம்மதியை கெடுத்துக்காதீங்க. உள்ளூரில் இருக்கும் ஆர்த்தி அண்ணியை பார்க்க வந்தபோது சித்ராவிற்கு ஆறுதல் கூறினாள். பாவம் ரதீஷ், என்னை தாயாக நினைத்து வளரும் அந்த பிஞ்சு குழந்தை இதை எப்படி ஏற்றுக்கொள்ளும்? அவனை ஏன் மகனாக நினைத்தாலே பாசம் வைத்தேன். ஒரு வீட்டில் 2 பிள்ளைகள் இருப்பதில்லையா? 2 குழந்தைகள் வளரும்போது என்ன பிரச்சனை வந்துவிட போகிறது என்று நினைத்தாள் சித்ரா. அம்மா, என்னை ஸ்கூலில் சேர்க்க போகிறாங்களாம் டாடி. நான் இனிமே அங்கே தான் இருக்கணுமா? உன்னால் என்னையும் பார்த்துக்கிட்டு தம்பி பாப்பாவையும் கவனிக்க முடியாதான். அதனால் என்னை வேறு எங்கேயோ கொண்டு போய் விட போகிறாங்களாம். ப்ளீஸ்மா, நான் உன்னை விட்டு போக மாட்டேன். உனக்கு எந்த தொந்தரவும் தராமல் இருக்கேம்மா. தம்பி பாப்பாவையும் பத்திரமா பார்த்துப்பேம்மா. என்னை எங்கேயும் அனுப்பிடாதேம்மா. நான் இங்கே தான் இருப்பேன். ப்ளீஸ்மா என்று கால்களை கட்டி அழும் ரதீஷை கண்கலங்க பார்த்தாள் சித்ரா. ஆர்த்தியும் அடிக்கடி வந்து சித்ராவின் மனதை மாற்ற முயற்சித்தாள். தினேஷும் நல்லபடியாகவும் கோபமாகவும் சொல்லி ரதீஷை அனுப்பும் முடிவிற்கு சம்மதிக்க வைத்து விட்டான் சித்ராவை. அடுத்த மாதம் சதாசிவத்தின் வருட திதி முடிந்த பிறகு ஒரு நாள் பார்த்து அனுப்பி வைப்பது என்ற முடிவுக்கு வந்தனர். இங்க பாரு சித்ரா, நீ ஏதோ நடக்கக்கூடாதது நடந்த மாதிரி சோகமாக இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அவன் இருக்கிற கொஞ்ச நாளைக்கு அவனை சந்தோஷமா வச்சுக்க பாரு. அவனுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடு. அடுத்த வாரம் அப்பாவுக்கு வருஷ திதி வருது. கார் அனுப்புகிறேன். கடைக்கு போய் வேணுங்கிறத வாங்கிட்டு வா. ரதீஷையும் கூட்டிகிட்டு போ என்றான் தினேஷ். ரதீஷ், ரதீஷ் என்று உள்நோக்கி குரல் கொடுத்தான் தினேஷ். குழந்தை ரகுவின் அருகில் அமர்ந்து விளையாடி கொண்டிருந்த ரதீஷ் வெளியில் வந்தான். ரதீஷ், அம்மா கூட கடைக்கு போய் உனக்கு வேணுங்கிறத கேட்டு வாங்கிக்க, சரியா? ஐ ஜாலி டாடி, எனக்கு நிறைய பொம்மை வேணும், அப்புறம் ரிமோட் கார், அப்புறம் ஆசையாக ரதீஷ் சொல்ல துவங்க, சரி சரி அம்மா வாங்கி தருவாங்க என்று சொன்னவன் ஃபேக்டரிக்கு கிளம்பினான். மாமாவிற்கு சாமி கும்பிட வாங்கி வந்த துணிமணிகள் மற்ற சாமான்களை சரிபார்த்து கொண்டிருந்த சித்ரா ஆர்த்தியின் குரல் கேட்டு ஹாலுக்கு வந்தாள். அங்கு தினேஷிடம் பேசி கொண்டிருந்த ஆர்த்தி சித்ராவிடம் வந்தாள். அண்ணி, நாளைக்கு கோயம்புத்தூர் போக வேண்டியிருக்கு. அவரோட அண்ணன் மக வயசுக்கு வந்துட்டாலாம். என்னால் அப்பாவோட திதியில் கலந்துக்க முடியாது. அப்பாவுக்கு பிடிச்ச பலகாரங்கள் செய்து கொண்டு வந்திருக்கேன், வச்சு சாமி கும்பிடுங்க என்றவள், ரதீஷ் எங்கே காணோம், கூப்பிடுங்க. நாளை மறுநாள் அவனை கொண்டு போய் விட போகிறதா அண்ணன் சொன்னாங்க, சொல்லிட்டு போகிறேன் என்றாள் ஆர்த்தி. கலங்கும் கண்களை துடைத்தபடி உள்ளே சென்றாள் சித்ரா. ரதீஷ், இங்கே பாருப்பா, அத்தை சொல்கிறத கேளு. நீ நல்லா படிக்கணுன்னு தான் உன்னை கொண்டு போய் விட போகிறாங்க. சமத்தா இருக்கணும். நாங்கள் எல்லாம் உன்னை அடிக்கடி பார்ப்போம், சரியா என்றாள் ஆர்த்தி. அத்தை ப்ளீஸ் டாடி கிட்ட வேண்டான்னு சொல்லுங்க. டாடி, நான் உங்களை எல்லாம் விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் என்று விம்மி விம்மி அழ துவங்கினான் ரதீஷ். ரதீஷ், டாடிக்கு அழுதா பிடிக்காது, உள்ளே போ கோபக்குரலில் தினேஷ் சொல்ல அழுதபடியே சித்ராவை நோக்கி ஓடினான் ரதீஷ். சதாசிவத்தின் படத்திற்கு பெரிதாக ரோஜா மாலை போடப்பட்டிருந்தது. எதிரில் வேஷ்டி, சட்டை, துண்டு, அவருக்கு பிடித்த பலகாரங்கள் பரப்பப்பட்டிருந்தன. சோகமே உருவாக உட்கார்ந்திருந்தான் தினேஷ். அவன் மனம் முழுவதும் அப்பாவின் நினைவுகள். சின்ன வயதில் எங்களை வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டார். தாய்க்கு தாயாக கவனித்து காலேஜில் படிக்கும்போது டைபாய்டு காய்ச்சல் வந்து படுத்த படுக்கையாய் கிடந்தான். சதாசிவம் அங்கே இங்கே நகராமல் பசி தூக்கம் எல்லாம் மறந்து அவனோடையே இருந்தார். அன்பை பொழிந்த அப்பா கடைசி வரையில் இன்னும் சில வருடங்கள் அவரை வைத்து பராமரிக்கும் பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லையே. அப்பா, இவ்வளவு சீக்கிரம் நீங்கள் போயிருக்க வேண்டாம். உங்கள் பேரனை பார்க்க இல்லாமல் போயிட்டீங்களே. யாரோ பெத்த பிள்ளைய பேரனாக நினச்சி வாழ்ந்துட்டு போயிட்டீங்களே என்று கலங்கினான் தினேஷ்.
என்னங்க, நேரம் ஆகுது, சாம்பிராணி போடலாம் என்று அவனை சித்ரா உசுப்ப பழைய நினைவிலிருந்து மீண்டான். குழந்தை ரகுவை இடுப்பில் வைத்தபடி, ரதீஷ், தாத்தாவை விழுந்து கும்பிடு என்றாள் சித்ரா. தாத்தா படத்துக்கு முன் விழுந்து கும்பிட்ட ரதீஷ் கைகளை குவித்தபடி, தாத்தா ப்ளீஸ் தாத்தா, நீயாவது டாடி கிட்ட சொல்லி என்னை அனுப்ப வேணான்னு சொல்லு தாத்தா. நீயும் சாமி கிட்ட போயிட்ட, என்னையும் எங்கே அனுப்ப போகிறாங்களோ தாத்தா என்றான். தன் மழலையில் அழுதபடி சொல்லும் ரதீஷை அருகில் அழைத்து சமாதானப்படுத்தினாள் சித்ரா. ஐயா, உங்களை தேடி பெரியவர் ஒருவர் வந்திருக்கார். பணியால் சொல்ல யாராக இருக்கும் என்று நினைத்தபடி சாமி ரூமை விட்டு வெளிவந்தான் தினேஷ். யாரு? சோமு மாமா. வாங்க, உங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. அப்பா இருந்த பிறகு நீங்கள் வரவே இல்லை, எங்களை எல்லாம் மறந்துட்டீங்க என்றான் தினேஷ். இல்லைப்பா, அப்படி கிடையாது. நீங்கள்லாம் மறக்கக்கூடியவங்களா? உங்கள் அப்பா எனக்கு எவ்வளவு உதவிகள் செய்திருக்கான். என் நிலைமை சரியில்லை, இந்த பக்கம் ஒரு வேலையாக வந்தேன், அதான் உங்களையும் பார்த்துட்டு போகலான்னு என்றார் வந்தவர். ரொம்ப சந்தோஷம் மாமா. இன்னைக்கு அப்பாவோட நினைவு நாள். இப்போ தான் சாமி கும்பிட்டு வந்தேன். இன்னைக்கு உங்களை பார்த்தது அப்பாவையே நேரில் பார்த்த மாதிரி மனசுக்கு நிறைவாக இருக்கு. அதற்குள் அங்கு வந்த சித்ராவும் அவரை வரவேற்க, அவள் இடுப்பில் குழந்தையை பார்த்து, என்னம்மா நீங்கள் தத்து பிள்ளை சுவிகாரம் பண்ணி இது என்று இழுத்தார் சோமு மாமா. ஆமாம் மாமா, அவன் ரதீஷ், 4 வயசாகுது. இது என் குழந்தை ரகு, அப்பா இருந்த பிறகு பிறந்தவன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். தன் வாரிசை இருந்து பார்க்க கொடுத்து வைக்காம போயிட்டானே. பேரனை பார்க்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டான். நண்பனுக்காக வருத்தப்பட்டார் சோமு. சாப்பிட்டு முடித்து விடை பெறலானார் சோமசுந்தரம். ஒரு நிமிஷம் மாமா என்று உள்ளே சென்ற தினேஷ் தந்தைக்கு வைத்து சாமி கும்பிட்ட வேஷ்டி துணிமணிகளை அவரிடம் கொடுத்தான். வாங்கிக்கங்க மாமா, அப்பாவே நேரில் வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணின மாதிரி நிறைவா இருக்கு. அதை வாங்கியவர் கண் கலங்க அவனை பார்த்தார். இந்த காலத்தில் பெத்த பிள்ளைகளை பெத்தவங்களை மறந்து வாழும்போது நீ இன்னும் உன்னை வளர்த்தவரை நினைச்சு கும்பிடுறியே, நீ நல்லா இருக்கணும்ப்பா என்றார். ஒரு நிமிஷம் சித்ராவும் தினேஷும் உறைந்து போயினர். என்ன சொல்றீங்க மாமா? அப்ப நான் அவர் பிள்ளை இல்லையா? அவன் குரல் தடுமாறியது. அடக்கடவுளே, உனக்கு தெரியாத உண்மையை என்னை மறந்து சொல்லிட்டேனே, என்னை மன்னிச்சிடுப்பா. என்ன மாமா உண்மை? தெளிவா சொல்லுங்க. கல்யாணமான புதிது, மனைவியுடன் திருச்செந்தூர் வந்திருந்தார் சதாசிவம். உடன் நானும் போயிருந்தேன். கோவில் பிரகாரத்தில் அழுதபடி அனாதையாக கிடந்த குழந்தையை யாரும் கவனிக்காமல் செல்ல சதாசிவத்திற்கு மனது கேட்கவில்லை. அந்த குழந்தையை எடுத்தவர் மனைவியிடம், நாமே இந்த குழந்தையை வளர்க்கணும், உனக்கு ஆட்சேபனை இல்லையே என கேட்டார். அவர் கருத்துக்கு மறுப்பு சொல்லாமல் குழந்தையை தூக்கி கொண்டால் மரகதம். அங்கிருப்பவர்களிடம், இந்த குழந்தையை தேடி யாரும் வந்தா இதோ என்னோட விலாசம் இருக்கு, இங்க வர சொல்லுங்க. சொன்னவர் மரகதத்திடமிருந்து குழந்தையை வாங்கி நெஞ்சார அணைத்து கொண்டார். குழந்தையை காட்டி, சோமு, இவன் தாண்டா என் முதல் குழந்தை, இவனை வளர்த்து படிக்க வச்சு பெரிய ஆளாக ஆக்கி காட்டுறேன் பார், நீயும் பார்க்க தான் போற என்றார் சதாசிவம். மேலும் தொடர்ந்து, எனக்கு மட்டும்தான்ப்பா இந்த விஷயம் தெரியும். அவனுக்கு பிறந்த பெண் தான் ஆர்த்தி. அவன் மனைவி இறந்த பிறகு நீங்கள் 2 பேரும் தான் அவன் உலகம்னு வாழ்ந்துட்டு போயிட்டான். அந்த நல்ல மனசு யாருக்கு வரும்? நீ இதை நினைச்சு வேதனைப்படாத. அவன் என்னைக்கும் உன்னை வேறாக நினைச்சு பார்த்ததில்லை. உன்னை சொந்த மகனாக நினைச்சு தான் வாழ்ந்தான். வருத்தப்படாதேப்பா, நான் வரேன் என்று விடை பெற்றார் சோமசுந்தரம். அவர் விடை பெற்று செல்ல தங்கை ஆர்த்திக்கு கூட தெரிவிக்காமல் அவனையும் மகனாக சுவீகரித்து அவன் கையாலே கொள்ளி வாங்கி யாருக்கோ பிறந்த அனாதையான எனக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்து அப்பா அவன் மனதும் கலங்கியது. டாடி, ஏன் டாடி அழறீங்க? அழாதீங்க டாடி, நீங்கள் சொன்ன மாதிரி நான் போகிறேன் டாடி, நல்லா படிப்பேன், நீங்கள் சொல்கிறத கேட்குறேன் டாடி, அழாதீங்க என்று சொல்லி தன் பிஞ்சு கரங்களால் தினேஷ் கண்களை துடைக்க, வேண்டாம் கண்ணா, நீ எங்கேயும் போக வேணாம், நீ என் மகன், இது உன் வீடு, உன்னை நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன். அவனை கட்டிக்கொள்ள
சித்ரா கண்களில் நீர் வழிய கணவனை பார்த்தபடி நின்றாள். அவள் மனது நிறைந்திருந்தது. இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது. இந்த கதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நாம் இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.